வெல்கம் டு சித்தோஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி நல்லா கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. 6ஆம் நம்பர். இந்த தின்பண்டத்துக்கு 6 பக்கம் இருக்கிறனால தான் 6ஆம் நம்பர்னு பேர் வந்தது. இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து நல்லா அழகாக இருந்தால் தானே நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு தோணும். அந்த விதத்தில் இதை வந்து 6ஆம் நம்பர்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம கரெக்டாக இந்த அளவுக்கு கட் பண்ணோம்னா தான் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். அந்த 6ஆம் நம்பர் செய்கிறதுக்கு 1 கப் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை. நம்ம எந்த பாத்திரத்தில் அளக்கிறோமோ அதே பாத்திரத்தில் 1/2 கப் எடுத்துக்கோங்க. கலக்காமல் அது மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா தூள் பண்ணி தான் போடணும். தூள் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஏலக்காய் அதில் போட்டு நல்லா பொடியாக எடுத்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த மாவோடு அதை சேர்த்துக்கலாம். ஒரு அரை சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஃபுட் கலர் இருந்ததுன்னா அதை விட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லோ கலரே போட்டுக்கோங்க. இனிப்பு செய்யும்போது, பலகாரம் செய்யும்போது நம்ம எப்போயுமே கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போடுவோம். இந்த மாதிரி உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். எண்ணெய் இல்லாட்டி நெய் எதாக இருந்தாலும் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. நான் நெய் தான் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பிணையும் போது நல்லா கையில் பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவில் வந்து தண்ணி தெளித்து இப்படி பிசைஞ்சோன்னா மாவு கொஞ்சமாக இருக்குது. அதனால் தெளித்து பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு அளவு தெரியும். அப்படியே ஊற்றினோம்னா தண்ணி அளவு அதிகமாயிரும். சுடு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, பச்சை தண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா சுடு தண்ணி ஊற்றினா நம்ம சர்க்கரை அதில் வந்து பொடி பண்ணி கலந்துருக்கோம். நம்மளால் பிணையவே முடியாது. ஏன்னா சர்க்கரை அப்படியே இலகிட்டு வந்துடும். நம்ம சப்பாத்திக்கு மாவு தட்டோம்ல, அந்த மாதிரி இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் பிணையும் போதே லைட்டாக கையிலெல்லாம் ஒட்டும். அந்த நேரத்தில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்போ ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மாவு நான் போட்டு தான் பிசைஞ்சேன். நல்லா இப்படி சாஃப்டாக இருக்கும். இன்னும் சாஃப்டாக ஆகணும். அப்போ தான் நான் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி ஒட்ட முடியும். உருட்டி நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம் மூடி போட்டு. ஊறிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதோ சப்பாத்திக்கு மாதிரி சின்ன சின்ன பவுலாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கை சூட்லேயே அது ஒட்டும். நம்ம மாவு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மாவில் நல்லா துவைச்சிட்டு வச்சுக்கலாம். நல்லா மெலிசாவே உருட்டிக்கலாம். சப்பாத்தி வேணாலும் நிறைய செஞ்சோம்னா ஒரு மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நான் உருட்டியிருக்கேன். சின்ன மெலிஸ். இது அப்படியே கத்தி வச்சு கட் பண்ண போகிறோம். மாவு தடவிட்டு இந்த மாதிரி மாவை நீட்டமாக அப்படியே கட் பண்ணிக்கணும். பொறுமையாக தான் கொஞ்சம் கட் பண்ணணும். நம்ம டைம் ஆகிறதே வந்து இந்த சப்பாத்தி மாதிரி உருட்டி இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் முடிஞ்சால் ஒரு 5 சப்பாத்தியும் உருட்டி அப்படியே மொத்தமாக வச்சு நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ டைம் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் அப்படியே க்ராஸ் பண்ணி வெட்டிடுங்க. அப்படியே 6ஆம் நம்பர் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்படி நல்லா வெட்டினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தனியாக ஒரு தட்டில் தள்ளிக்கணும். அந்த தட்டில் கொஞ்சமாக மாவு தடவி அப்புறம் தட்டை பக்கத்தில் வச்சு எல்லாத்தையும் அந்த கத்தியிலே இப்படி ஒன்றாவே தள்ளலாம். இல்லை கூட்டமாக தள்ளினாலும் அது ஒட்டிக்காது. நம்ம மாவு போட்டு ஒட்டியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தள்ளினீங்கன்னா அப்படியே நல்லா தனித்தனியாகவே போய் விழுகும். கையிலையும் இப்படி அள்ளியே போடலாம். நாங்கள் எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி பாருங்கள், தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இது இனிப்பு சேர்த்த மாவுங்கிறனால நம்ம ரொம்ப நேரம் வெளியே வச்சிடக்கூடாது. அப்புறம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். உடனே எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் இந்த மாதிரி அப்படியே கையில் அள்ளி போட்டாலும் சரி, இல்லை தட்டில் இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம விட்டுட்டோம்னாலும் சரி. ஆனால் அடிபாவை வெந்தோடனே டக்குன்னு மேலே வந்துடும். போட்டு ஒரு 30 செகண்ட் ஆன உடனே நம்ம அரிகரண்டி வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் சரி சமமாக வேகும். அடுப்பு வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம்தான் ஆகும். நம்ம மெலிசாக உருட்டி இருக்கோம், அதனால் டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா இந்த கலர் வந்துருச்சு, பபிள்ஸ் அடங்கிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ தட்டில் கொட்டும் போதே தெரியும் உங்களுக்கு இந்த சத்தம் எவ்வளோ கலகலன்னு இருக்குது. ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.